காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே. எல்லாமுள்ள மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம், ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அனுகிரகம் செய்யக்கூடிய, அல்லது ராத்திரி 12 மணிக்கு ஆனாலும் சரிதான், கர்த்தால 3 மணிக்கு ஆனாலும் சரிதான், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம். அதே போல் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான், காலபுருஷனுக்கு 1ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். மகரத்தில் அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். பொதுவாகவே மேஷராசி, விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்கார், அப்போ இந்த 45 அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும். அதே போல் யாருடைய ஜாதகத்திலலாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு 50% நன்மைகள் நடைபெறும். ஸோ செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல் மீனத்தில் ராகு பகவான், கன்னியிலே கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு 14 நாட்கள் மாசி மாதம் பிறந்த உடனே பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமே ஆனால், குரு சனி தொடர்பு, சனி பகவான் 3வது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள, அதே போல் செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார். ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு 4வது பார்வை, குருவுடைய பார்வை கிடைக்கும். அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம். இந்த பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளை நாம் பார்த்தோம். ஸோ எந்தெந்த பிளானட்ஸ், எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன மாதிரியான பொசிஷனில் எந்த இடத்துல இருக்காங்கன்றது பார்த்தோம். அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான 12 ராசிக்கான மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கான பலன்களையும் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக போட்டிருக்கிறோம். அதையும் போய் பாருங்கள். இப்போது இந்த பிப்ரவரி மாதம் பெஸ்ட்டு ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பெஸ்ட்டு ராசிகள்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு மேஷ ராசி அன்பர்கள் வருகிறார்கள். 2வது ரிஷபம், 3வதாக கன்னி, 4வதாக தனுசு ராசி அன்பர்கள், 5வதாக மகர ராசி அன்பர்கள். இந்த 5 பேரும் பெஸ்ட் ராசிகள் நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா, மேஷத்தை பொறுத்தவரையிலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். அப்போ அது ஒரு அற்புதமான சிறப்பான நிகழ்ச்சி. அதுவும் தொழில் ஸ்தானத்தில் போயிட்டு அமைகிறது அப்படின்னு சொல்கிறது, ஸ்தானாதிபதி அல்லது ராசி அதிபதி, லக்னாதிபதி 10ல் அமைந்து தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்து குருவுடைய தொடர்பை பெறுவது என்பது மிகப்பெரிய விஷயம். அதனால் இப்போ அந்த குருவோடு இணைவு என்பது ஒரு நல்ல விஷயம். ஆகையினால மேஷராசிக்கு சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரையிலே 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே பலம் பெறுவது சிறப்பு. பாக்யாதிபதி ஸ்தானத்தில் அந்த 7-12 கூடிய செவ்வாய் பகவான் அங்கே வருகிறார். அதே போல் வீடு கொடுத்த சனி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது 9, 10, 11, 12 என்ற பாவங்கள் அங்கே உங்களுக்கு மெர்ஜ் ஆகுது.
கூட்டு இணைவு ஏற்படுகிறது. அதனால் ரிஷபராசிக்கும் அது சிறப்பாக உள்ளது. அடுத்தபடியாக கன்னிராசி என்பவர்கள், இந்த கன்னிராசியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 5லே செவ்வாய் பகவான். குறிப்பாக கன்னிராசிக்கு மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் அவங்க வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அல்லது மறைமுகமான பிரச்சனைகள் சந்திப்பார்களே, ஆனால் அந்த மாதிரியான மறைமுக பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக கன்னிராசி என்பவர்கள் நம்பிக்கையாக இருங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அடுத்ததாக தனுசு ராசி என்பவர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரையில் 5ஆம் அதிபதி 2லே அமைந்திருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி. நீங்கள் தனுசு ராசி ஆனாலும் தனுசு லக்னம் ஆனாலும் 5 கூடையவன் 2லே அமைந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய தனவரவு பணவரவு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும்போது குருவுடைய பார்வை வேறு ராசிக்கு கிடைக்குது. ராகு கேது கேந்திரத்தில் உட்காந்துருக்காங்க. அதனால் ராகு கேதுடைய தோஷம் உங்களுக்கு கிடையாது. தனுசு ராசிக்கு வளர்ச்சி. கடைசியாக மகர ராசி என்பர்களே, மகர ராசி என்பர்களே, நீங்கள் தான் இந்த மாதத்தின் ராஜா. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் உட்காருது. அது ஒரு பெரிய சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 5, 9 கூடிய 5, 10 கூடிய சுக்கிரன் அவரும் உங்கள் ராசியில் இந்த மாதம் ட்ராவல் பண்ணுறாரு. 5, 10, 1 இதெல்லாம் சம்மந்தப்படுது. ஸோ நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், வேலை வாய்ப்புகள்லாம் நல்லபடியாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், தொழில் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வராத பணங்காசுகள் சேரும். இதெல்லாம் முழு டீட்டெயிலாக நம்ம உள்ளே சொல்லியிருக்கோம். பாருங்கள். இந்த 5 ராசிகளும் உங்களுக்கு பெஸ்ட் இந்த பிப்ரவரி மாதத்தின் சிறந்த ராசிகளாக அமைகிறது. மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறார். பொதுவாகவே மேஷ ராசி என்பர்களுக்கு ராசிநாதன் ராசியில் இருக்கக்கூடிய குரு, அதே போல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானுடைய உச்சம், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம், ரொம்ப அற்புதமான கால நேரங்கள். தொடர்ந்து எதிரிகளுடைய தொந்தரவு, எதிரிகளுடைய பயம் இருக்குமே, ஆனால் தொடர்ந்து எதிரிகள் துரத்திக்கிட்டே இருக்காங்க சாமி. ஒன்று இவர் போனால் அடுத்த ஆள், இவர் போனால் அடுத்த ஆள், இவர் போனால் அடுத்த ஆள், எல்லாம் ஒன் பை ஒன்னா கட் பண்ணிக்கிட்டே வராங்க சாமி, துரத்துக்கிட்டே வராங்க. அந்த மாதிரியான எதிரிகளுடைய தொந்தரவுகள் நீங்கள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். சமுதாயத்தில் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், உயர்ந்த குடும்பத்தில் இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், இன்னும் மேல் அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஜாபில் இருக்கலாம். அப்போ மேஷ ராசி அன்பர்களே, எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் நேற்று வரலாம் நியாயம் தர்மம் பார்த்துட்டு அல்லது வெளியில் சொன்னால் அசிங்கம், வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அதை வச்சுட்டு ஒரு பயமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் முதல் உங்கள் எதிரிகளை நீங்கள் ஓட விட போகிறீங்க. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஓட விட போகிறீங்க, துரத்தி அடிக்க போகிறீங்க. அதுதான் விஷயம். எந்த அளவுக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு எதிரிகளால் தொந்தரவு இருந்ததோ, எவ்வளோ தூரம் உங்களை அவன் அக்கிரமம் பண்ணானோ, அதர்மம் செய்தானோ, அந்த அதர்மத்திற்கெல்லாம் தர்மப்படி நியாயமான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த பிப்ரவரி மாதம் காத்திருக்கிறது மேஷ ராசி அன்பர்களே. அதே போல் செவ்வாயுடைய உச்சம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது செவ்வாயுடைய காரகத்துவம் எல்லாம் அங்கே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகும். போராத குறைக்கு அந்த செவ்வாய் பகவான் யாரை டச் பண்ணுறாருங்க? முழு சுபரான குருவை தொடுகிறார். முதல்ல திருமண தடைகள் விலகும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். இதுதான் இந்த மேஷராசிக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான், மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். 30 வயசு 40 வயசு 45 வயசு யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கோ, இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக
முடியாத திருமணங்கள் கூட முடிந்துவிடும். நிறைய காதல் திருமணங்கள் இருக்குது, ஜாதகம் மேட்ச் ஆகலை, ஒரே நட்சத்திரமாக இருக்குது, ஏக நட்சத்திரமாக இருக்குது, ரஜ்ஜு வரலை, வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமே ஆனால், அல்லது முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், அதே போல் மெயினாக அந்த விவாகரத்து, டிவோர்ஸஸ் ரொம்ப நல்லா இழுத்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ அதெல்லாம் முடிஞ்சால் தான் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறேன், சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறேன். அப்போ அந்த மாதிரியான தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அதி அற்புதமான மாதமாக, ஏன்னா மங்கள நான் கூட்டக்கூடிய மாங்கல்ய சரடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாங்கல்ய சரடுனா மங்களன்னு சொன்னாலே அது செவ்வாய் பகவான் தான். அதனால தான் இந்த செவ்வாய்க்கு அனுப்பின இந்த சேட்டலைட்டு கூட மங்கல்யான்னு பேர் வச்சாங்க. அப்போ இது எல்லாமே வானியல் சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ குரு மங்கள யோகம் ஏற்பட்டு திருமண தடைகள் விலகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி எல்லாம் ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நாளாக மாதமாக அமைகிறது. உடன் பிறந்தவர்கள், அப்பா கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அம்மா கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா கூட சண்டையாக இருக்கலாம், சித்தப்பா பசங்க கூட சண்டையாக இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்கைகள் பிரச்சனை. இப்போ உங்கள் கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, அந்த சகோதர ஸ்தானத்தில் வரக்கூடிய இடங்களில் எல்லாம் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகி குடும்ப ஒற்றுமை மேலோங்கி, அந்த குடும்பத்தில் என்ன தகராறு இருக்கோ, சொத்து தகராறோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, உறவு முறைகள், எங்கள் வழி பிரச்சனையாக இருக்கும், இட பிரச்சனையாக இருக்கும், முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அங்கே கஷ்டத்துக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ பிரிந்த உறவுகள், குறிப்பாக சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், சித்தப்பா பெரியப்பாவானாலும் சரிதான், அந்த குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். வராத காசு பணங்கள் கூட வீடு தேடி வந்து சேரும் மேஷராசி என்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, இடம் பிரச்சனைகள் விலகும். ஏன் இட பிரச்சனை? செவ்வாய் பகவான் பூமிக்காரகன். அப்போது நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா ப்ரமோட்டராக இருக்கலாம், பில்டராக இருக்கலாம், அல்லது கனிம வளங்கள், இந்த மண்ணை தோண்டி எடுக்கிறது, அந்த மாதிரியான கனிம வளங்கள், குவாரிகள், ஜல்லி, தார் ஊற்றுறது, அந்த மாதிரியான ரோடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவங்க. அப்போ பூமி விவசாயிகள், இப்போ விவசாயிகள் மெயினாக நாம் சொல்லணும். அப்போ விவசாயிகள், அப்போ யாரெல்லாம் அந்த பூமியை தொட்டு அதை ஒரு தொழிலாக பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் ஒரு மாபெரும் வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இது எப்படி உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகம்தான் முடிவு பண்ணும். பொதுவான பலன்கள், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் குருவுடைய தொடர்பு ஏற்படுகிறது. இந்த மாதிரி ஒரு உச்சம் பெற்ற கிரகம் ஒரு சுப கிரகத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும்போது நன்மை நடக்கும். அதுலேயும் அந்த குரு பகவான் செவ்வாயுடைய சொந்த வீட்டில் மேஷத்தில் நிற்கிறாரு, அது சனியுடைய பார்வையும் பெறுகிறார். அப்போ சனி செவ்வாய் குருவுடைய சேர்க்கை இருக்குது. இதெல்லாம் இந்த காம்பினேஷன் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இதன்படி உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது? நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். நான் ஜெயிப்பேனா அப்படின்னாக்கா, நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், நான் ஒரு பில்டர் பண்ணுறேன், நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை நான் மினரல்ஸ் அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன். இப்போ எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒரு திருஷ்டி ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, அல்லது பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்குது, நான் ஜெயிப்பேனா அப்படின்னு கேட்டாக்கா அது ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய பர்த் சார்ட், உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். காலமும் நேரமும் கிரகமும் மேஷ ராசிக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய வகையிலே, கருணை காட்டக்கூடிய வகையிலே, வெற்றியை தரக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அந்த கருணையை, அந்த வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம் தான், உங்கள் தலையெழுத்து தான் முடிவு செய்யும். அதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது
இந்த செவ்வாயுடைய காரகத்துவமாக இருக்கக்கூடிய பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாருக்குமே சிறப்பானதாக இருக்கும். அதே போல் காவல்துறை அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், சீருடை பணியாளர்கள், யாரெல்லாம் அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கும் மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும். அதே போல் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ஃபயர் சர்வீஸு, மெயினாக நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அந்த பிஸ்னஸ் அந்த உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, இல்லை அது சார்ந்த இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த இது சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அற்புதமான முறையில் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வகையிலே அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், யாரெல்லாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும். அதே போல் பொதுப்பணித்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பப்ளிக் சர்வீஸ், பிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி அதில் அரசு அதிகாரிகள், அவங்க எல்லாருக்குமே கூட மேஷராசியாக இருப்பார்களே. ஆனால் உங்கள் அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அல்லது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள், ஏன்னா இந்த சனி குரு சனிக்கு இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான இடர்பாடுகளை ஏற்படுத்தியிருப்பாங்க, வீண்பழி அவமானங்கள், அபாண்டமான பொய்கள், இதெல்லாம் உங்கள் பேரில் அவங்க சுமத்தி இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள் மேஷராசி என்பர்களே. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் மேஷராசி என்பர்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் உள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி என்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 12ஆம் அதிபதி 7-12 செவ்வாய் பகவான், அதிலும் குறிப்பாக முழு அசுபராக ரிஷப லக்னமானாலும் சரிதான், ரிஷப ராசியானாலும் சரிதான், 7-12 அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இது 50% உங்களுக்கு நன்மை. அதே சமயத்தில் 50% மிகுந்த கவனம் தேவை. பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 9 10 அமைந்திருக்கிறார். அப்போ ரிஷபராசி நேயர்களே, யாருடைய அந்த பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் அந்த பிதிர்கர்மாலாம் இப்போ ஆக்டிவேட் ஆகும். தேவையில்லாத வெளி பிரச்சனைகள் எல்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நல்லா தான் சாமி போயிட்டுருக்கு, ஒன்றும் குறையே இல்லை, பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. எல்லாம் திடீர்னு பாருங்கள், இப்போ இந்த மாதம் ஒரு 10 நாளாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. அப்படிலாம் லைஃப் டைம் நல்லா போயிட்டே இருந்தது சாமி. நான் திடீர்னு ஒரு 20 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 12 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரீயாக போயிட்டு இருந்து இப்போ திடீர்னு அது பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து வரக்கூடிய தொடர்புகள் எல்லாம் கூட இங்கே விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்கள். குறிப்பாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 12 இருக்கக்கூடிய குரு பகவானும் அங்கே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். 10 இருக்கக்கூடிய சனி 12 இருக்கக்கூடிய குருவை பார்க்குறாரு. 9 இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12 இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறார். அப்போ என்ன நடைபெறும் என்று சொன்னால், ரிஷபராசி நேயர்களே, ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். சுபத்துவமான விரயங்கள் ஏற்படும். ஒரு வீடு கொடுத்தனம் போகிறது, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அல்லதுனா புதுசாக ஒரு வீடு வாங்கிறது. ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவு சாமி எனக்கு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு, அப்போ என்னால் வீடு வாங்க முடியுமா, நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு சரியாக வீடு அமையலை. அப்போ அந்த மாதிரி வீடு அமையும். அது ஃப்ளாட்ஸாக இருக்கலாம், அல்லது இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கலாம், அல்லது எம்டி லேண்டாக இருக்கலாம். வீடு நானே கட்டுற சாமி, எனக்கு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு எனக்கு ஆசை
அதனால் நான் வந்து இடம் வாங்கணும்னு அமையுமா சாமி, ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இடமே அமையலை. அந்த மாதிரி உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே. அப்போ இதெல்லாம் வந்து சுப விரயங்கள், கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இடம் வாங்குறது, பில்டிங் கட்டுறது, அல்லது அதுக்கான வந்து ஒரு லோன் போடுறது, லோன் போட்டு அப்ளை பண்ணி அதுக்கான செலவுகள் செய்வது, அது வீண் செலவு கிடையாது, சுப செலவு. அல்லது பசங்களுக்கு திருமணம் செய்வது, பசங்களை படிக்க வைக்கிறது, படிப்புக்கான செலவுகள், கல்விக்கான கட்டணங்கள், இது எல்லாமே சுப விரயமாக அமைந்துவிடும். நன்மை இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்து நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சி. அப்போ நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடன் அடைக்கிறதுக்காக பெரிய கடன் வாங்குவது, அதுதான் அசுபமான விரயம், வீண் விரயம். உங்கள் பணத்தை கொண்டு போய் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, நம்பி ஒருத்தர்கிட்ட போய் கொடுக்கறது, நிறைய அதிகமான வட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடத்துல போய்ட்டு உங்கள் பெரிய அமௌண்ட்டை கொடுத்து மாட்டி நிற்கிறது, ஏமாந்து நிற்கிறது, முதலீடு செய்துட்டு அந்த இடத்துல டெவலப் ஆகாமல் இருக்கிறது, அதாவது உதவி செஞ்சுட்டு மாட்டிக்கிறது. இந்த மாதிரி வீண் விரயங்களிலே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. அவன் நீங்கள் இத்தனை நாளாக பார்த்து சேர்த்து வச்சிருந்த ஒரு ரூபாயுமே கூட வீண் விரயங்கள் ஆவதை தவிர்க்க வேண்டும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அமையுமே ஆனால் ஒரு ஃபோன் போட்டு யாராவது ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. சார், நம்ம இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, இதை கொடுக்கலாமா, அல்லது நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாமா, இப்போ எனக்கு பக்கத்துலேயே ஒரு கடை வருது சாமி, நான் அதை எடுத்துடலான் இருக்கேன். ஒரு ஃபோன் போட்டு ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு அது செய்வது நல்லது. நான் பிஸ்னஸ் தான் டெவலப் பண்ணுறேன், நான் வந்து தொழிலை தான் அபிவிருத்தி பண்ணுறேன், பக்கத்துலேயே ஒரு கடை வருது சாமி, விட்டா கிடைக்காது, நான் உடனே 20 லட்ச ரூபா அட்வான்ஸ் சொல்கிறாங்க, உடனே கட்டிட்டேன், இப்போ செய்யலாமான்னு கேட்டு செய்யறது சிறப்பு. அதே போல் அந்த இடத்துல நான் வந்து ஒரு மிஷினரி வாங்குறேன், இல்லை வந்து இப்போ ப்ராடக்டை வாங்கி போடுறேன், எதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ டெவலப்மெண்ட்டாக இருந்தாலுமே கூட இப்போது டெவலப்மெண்ட்டுக்கான காலம் வருதா, ஏன்னா அது வீண் விரயங்களாக அமைஞ்சிடக்கூடாது, கவனம் தேவை. அப்போ சுப விரயங்கள் தானாக நடக்கும். வீண் விரயங்களை பொறுத்தவரையிலே ரிஷபராசி நேயர்களே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இது கடன் பெறுவதற்கான காலம், ரொம்ப முக்கியமே அதுதான். ஏன்னா இது எப்போ இந்த சனி பகவான் போய் குருவை டச் பண்ணுற, குரு வந்து பணக்காரங்க, செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அந்த குரு பகவான். அப்போ நீங்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ரிஷபராசி நேயர்களே கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனையாக இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். புதுசாக ஒரு கடன் வாங்க போல, ஆல்ரெடி கடன் வாங்கிட்டீங்க, அது வட்டி கட்ட முடியல, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல, ரொம்ப நெருக்குறாங்க, அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்போ அதற்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஏன்னா இந்த கடன் பிரச்சனை சாதாரணமாக நினைக்காதீங்க. அதுவும் நான் ரிஷபராசி அன்பருடைய நிலைமை என்ன என்பது எனக்கு தெரியும். எவ்வளோ பெரிய புத்திசாலிகள் கூட, ரொம்ப டேலண்டான பர்சனாக இருப்பாங்க, எல்லாரையும் மிரட்டிட்டு வந்துடுவாங்க, இவங்களை பார்த்தா 10 பேர் பயப்படுவாங்க, ஆனால் இவன் போய் ஒருத்தட்ட ஏமாந்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும், ரொம்ப ரகசியமாக இருக்கும். எத்தனையோ நம்மளுடைய அன்பர்கள், என்னுடைய கிளைண்ட்ஸு நம்ம ரிஷபராசியில் பார்க்குறோம், பெரிய பெரிய குடும்பங்கள் கூட ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு படாடோபமாக இருப்பாங்க, பெரிய குடும்பமாக இருக்கும், ஒரு பாரம்பரியமான குடும்பமாக இருக்கும். ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களோ அல்லது பாரம்பரியமாக அந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு வர, ஒரு 50 வருஷமாக 70 வருஷமாக அந்த பிஸ்னஸை செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அவர்கள் கூட ரொம்ப எளிமையாக ஏமாந்துருப்பாங்க கடன் பிரச்சனையில். ஒன்று கடன் கொடுத்து மாட்டியிருப்பாங்க, இல்லை வாங்கி மாட்டியிருப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது, என்கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குங்க சாமி, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 2 கோடி ரூபா வேணும்னுவாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும்.
அப்போ நீங்கள் சாதாரண நிலையில் இருந்தாலும் சரி தான், ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி தான், பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் சரி தான், கடன் பிரச்சனைகள் கடன் விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி ரொம்ப கடன் ரொம்ப அதிகமாக இருக்கா கவலையப்படாதீங்க. ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் தெரிந்து அதை செய்வீர்களேயானால் நிச்சயம் நீங்களும் வெற்றி பெற முடியும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல தான் வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களே, இது உங்களுக்கான மாதம். நிச்சயமாக ரொம்ப நாளாக வேலைக்கு போகாதவங்க கூட இந்த மாதம் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என் பையன் ரொம்ப நாள் அது சமயம் வேலைக்கே போக மாட்டான், 20 வயசு ஆகுது, 21 வயசு ஆகுது, இல்லை 30 வயசு ஆகுது, நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்த சமயம் இப்போ உட்காந்துருக்கான் வீட்டில், அல்லது நடுவில் வேலை போயிடுச்சு திரும்பவும் நிறைய ட்ரை பண்ணுறாங்க சாமி, ஆனால் வேலை கிடைக்கல. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே, இது வேலை கிடைக்கக்கூடிய மாதம். அரசு அதிகாரிகளானாலும் சரிதான், அரசாங்க உத்தியோகமானாலும் சரிதான், அல்லது தனியார் வேலை பிரைவேட் ஜாப், கம்பெனி ஜாப், பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கீங்க, ஏதோ ஒரு கடுமையான சூழ்நிலை வேலை போயிடுச்சு, அதே ரேங்கில் திரும்ப எனக்கு வேலை கிடைக்குமா, அல்லது ஒரு நல்ல ரேங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அங்கே ஏதாவது ஒரு காம்படிஷன்ஸ் இருக்குது, வேலையில் ஒரு போட்டி பொறாமைகள் இருக்குது, ஒன்றும் கவலையே படாதீங்க, அதுக்கு உரிய பரிகாரங்கள் பூஜைகள் உண்டு. அதே போல் ஒரு ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, அந்த ப்ரமோஷன்ஸ்லாம் ஈஸியாக வாங்க முடியும். அப்போது உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே, அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரி தான், ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சரி தான், இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு கை கொடுக்கக்கூடிய வகையிலே அமைகிறது. அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும். திருமண யோகங்கள், குருமங்கள யோகம் உண்டாகிறது. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். திருமண யோகத்துக்கு மட்டும் நம்ம அதை பார்க்கணும். அப்போ திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். நீண்ட நாட்களாக பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட திருமண யோகங்கள், மங்கள நான் பூட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தை பாக்கியம். இந்த குழந்தைக்கு 2 விஷயம் பார்க்கணும். எல்லாரும் குருவை பார்க்குறாங்க, அப்படின்னா ராகுவை பார்க்குறாங்க. மெயினாக யாரை பார்க்கணும்னா செவ்வாய். செவ்வாய் தான் வீரியம், வேகம், பவர், எனர்ஜி. அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய். அவரோட அந்த வீரியம் குறைஞ்சு போச்சுன்னா அப்புறம் எப்படி குழந்தை அங்கே உருவாகும்? அப்போது வீரியம் தேவைன்னா செவ்வாய் தான் ரொம்ப முக்கியம். அந்த செவ்வாய் பலமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான தருணம். ஆகையினால ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு 9ல் செவ்வாய், குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாட்களாகும். இல்லை சாமி, நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டோம், நம்ம IVF கூட நான் 2-3 வாட்டி பண்ணிட்டேன், மீட் ஆகவே இல்லை. யூ டோன்ட் வரி. நிச்சயமாக அதுக்கான ஆலய வழிபாடுகளை தெரிந்து செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் கைகூடும். ஸோ எப்படி பார்த்தாலும் ரிஷபராசி அன்பர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய கேள்விகளோடு வாருங்கள், நாம் பார்த்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மிக சிறப்பான மாதம், ஒரு சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது உங்களுக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசிக்கு 5வது வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீங்கள் கன்னி ராசி ஆனாலும் கன்னி லக்னம் ஆனாலும் ராசிக்கு 5லே செவ்வாய் பகவான் மங்களகாரகன் உச்சம் பெறுகிறார். அந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 3க்கும் 8க்கும் உடையவன். நீங்கள் லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் 3க்கும் 8க்கும் உடையவன் 5ஆம் இடத்துல அமர்கின்ற பொழுது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அது ஒரு அசுப கிரகம், முழுமையான அசுப கிரகம். அப்போ அந்த அசுப கிரகம் உச்சம் பெறுவது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த செவ்வாய் பகவான் குருவோடு
குருவை பார்க்கிறார், பார்வை பெறுகிறார். ஒரு கிரகம் இருக்குன்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அது அசுப கிரகம், எடுத்த உடனே அது அசுப கிரகம், அது வேலை செய்யாது, அது இப்படித்தான் இருக்கும், ராசியில் ஏற்கனவே கேது இருக்கிறார், இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. 8ல் குரு மறைஞ்சு இருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே கன்னி ராசி நேயர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, ஒரு நல்ல முன்னேற்றத்தை மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைய போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி அன்பர்களே, நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மெயினாக வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவையெல்லாம் விலகப் போகுது கன்னி ராசி நேயர்களே. இன்னும் ஒரு வரியில் சொல்லணும்னு சொன்னாக்கா, 8ஆம் அதிபதி ராசிக்கு 5ல் உட்கார்ந்துருக்கிறார். 3 8 5லே அமைந்திருக்கிறார், உச்சம் பெற்று அமைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சூரிய நினைவு 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனும் அங்கே இணைந்திருக்கிறார். அப்போ 2 8 9 இணைகின்ற பொழுது கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகுது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய நன்மை நடக்கப் போகுது. அந்த நன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பாக இது அமைய போகுது கன்னி ராசி அன்பர்களே. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இடங்களில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பல இடங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த கன்னி ராசி அன்பர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். எத்தனையோ தடைகள், மெயினாக வேலை செய்கிற இடத்துல, தொழில் ஸ்தானத்தில் இந்த 10ஆம் பாவம் கர்மஸ்தானம் தான் இந்த கன்னி ராசியை ஆட்டி படைக்கிறது. காரணம் என்ன? 10 சனி பார்க்கிறார். இந்த 10ஆம் பாவத்தை சனி பார்க்கிறார். கன்னி ராசிக்கு தொழில் ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி. அப்போ எதுவுமே இங்கே காரண காரியம் இல்லாமல் நடக்கலை. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கிரக தொடர்பு உள்ளது. அப்போ ஏன் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நிறைய ஆர்கியூமெண்ட்டு, வாக்குவாதங்கள், விவாதங்கள், மனசுக்குள்ளேயே தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டாக்கா, ராசியில் இருக்கக்கூடிய கேது, அதே போல் மெயினாக கர்மஸ்தானத்தை கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்க்கிறார். அப்போ சனி பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போதே அந்த கர்மஸ்தானம் அங்கே வேலை செய்யுது. இதோடு மட்டுமல்ல, கன்னி ராசி நேயர்களே, உங்கள் யாருக்கெல்லாம் அசுபருடைய தசாபுத்தி நடக்குதோ அதுக்கு சமமான மாற்றங்கள் அங்கே நடந்து கொண்டே இருக்கும். நல்ல தசா நடந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி 8ஆம் அதிபதி திசை அல்லது மாரக திசை, பாதகாதிபதி திசை இதெல்லாம் நடக்குமே. ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் கன்னி ராசி அன்பர்களே. மெயினாக தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நடக்குதோ இல்லையோ, நித்தம் நீங்கள் படுத்திருந்தாலும் சரிதான், தூங்கினாலும் சரிதான், வண்டி ஓட்டினாலும் சரிதான், சாப்பிட்டாலும் சரிதான், குளித்தாலும் சரிதான், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களை ஆட்டிப்படைக்கும். சாதாரணமாக இல்லை, அவங்கள போட்டு வாங்கி வதச்சி எடுக்கும். தேவையில்லாத மனக்குழப்பம் உங்களை வாட்டி வதைக்கும். ஆனால் இறுதியில் வெற்றி உங்களுடையதாக இருக்கும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. எப்படி குழப்பம் ரொம்ப பெருசாக இருக்கோ, அல்லது உங்கள் பேர் புகழுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துவதாக இருக்கலாம், உங்கள் நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம், ஒரு அபாண்டமான பொய்யா இருக்கலாம். யாரெல்லாம் அதை பொறுமையாக நிதானமாக கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கன்னி ராசி அன்பர்களே. அந்த பிரச்சனையை நீங்கள் அணுகுகின்ற விதம் ரொம்ப நிதானமாக பொறுமையாக அது இருந்துட்டீங்க, அந்த எதிரியை பற்றி கண்டுக்கவே இல்லை, நிச்சயமாக வெற்றி உங்களுடையது. எப்பேற்பட்ட கலகங்கள் ஆனாலும்,
கலகங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும், அபாண்டமான வீண்படிகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம். கன்னி ராசி என்பர்களே, வெற்றி உங்களுடையது. ஏன் அந்த வீண் கலகம் ஏற்படுது, ஏன் எதிரி உருவாகிறாங்க, இதுதான் உங்கள் கேள்வியாக இருக்கும். ஏன் எதிரி உருவாகிறாங்கன்னா காரணம் ரொம்ப சிம்பிள். கர்மஸ்தானத்தை 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், தனித்த பார்வையிலே பார்க்கிறார். குரு பார்த்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஆனால் குரு பார்க்கல. செவ்வாய், வேறு எந்த கிரகமும் கர்மஸ்தானத்தை பார்க்கல. தனித்த சனி பகவானுடைய தனி பார்வை, திரிகோண பார்வை கன்னிராசிக்கு 10வது வீட்டாக அந்த சனி பகவான் விழுகின்ற காரணத்தினாலே செய்கின்ற தொழில். அப்போ ஆபத்து எப்படி வரும்னு கேட்டிங்கனாக்கா, தொழிலில் தான் அந்த ஆபத்து வரும். வேலை செய்கிற இடத்துல தான் அந்த பிரச்சனைகள் வரும். அப்போ உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிதானமாக செயல்பட வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப அக்கறையாக, ரொம்ப நிதானமாக, ரொம்ப பொறுமையாக கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை கன்னி ராசி என்பர்களே. இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் தள்ளி இப்படி கொண்டு போயிட்டீங்கன்னாக்கா, மார்ச் மாதம் குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு போயிடுவார். அப்போ குருவுடைய பார்வை கன்னி ராசிக்கு கிடைச்சிரும். இந்த ஒரு மாதம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் வரலும் கொஞ்சம் அப்படியே போராட்டமாக இருக்கும். மார்ச் மாதம் பிறந்து மார்ச் மாதம் குரு பெயர்ச்சியும் நடந்துடுச்சுன்னா குருவுடைய பார்வை யாருக்கு கிடைச்சிருங்க, சனிக்கு, அந்த கன்னி ராசிக்கு கிடைச்சிரும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கேதுவையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார், சனியையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ 2 வகையில் உங்களுக்கு நன்மை நடக்கப் போகுது. எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை கன்னி ராசி அன்பர்களே. தெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது, ஆலய வழிபாடுகள் மிகவும் சிறந்தது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கோவிலுக்கு போகிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆலய வழிபாடுகள் செய்கிறீங்களோ, அவ்வளோவும் உங்களை துணை நிற்கும், காத்து நிற்கும். அதே போல் குலதெய்வ வழிபாடு மிகவும் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குலதெய்வத்தை ரொம்ப அதிகமாக வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானோ, சிவபெருமானோ, அல்லது பெருமாளோ, லக்ஷ்மி நரசிம்மர் போன்ற தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வீர்களே, சப்தகன்னிகள் போன்ற தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வீர்களேயானால் கன்னி ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கான சிறப்பான மாதமாக அமையும். அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும்? தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கன்னி ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம். எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். உள்நாட்டு பிஸ்னஸ், வெளிநாட்டு பிஸ்னஸ், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போது லோக்கலில் எங்கே இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் துறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். நல்ல முறையில் கடன் அடைஞ்சு முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக அந்த இஎம்ஐ கட்டக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் நமக்கு என்ன இந்த இஎம்ஐ கட்ட முடியல, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் கடன் கொடுத்தவங்க உங்களை அதிகாரம் பண்ணுறது, கடன் கொடுத்தவங்க உங்களை மிரட்டுறது, இல்லை கடன் கொடுத்தவங்க உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். கடன் வாங்கிட்டு அதை வெளியில் சொல்ல முடியாமல், அல்லது கடன் கொடுத்தவங்க அதிகாரம் பண்ணுறது, இல்லை அட்டகாசம் பண்ணுறது, இல்லை அவங்க ரொம்ப அதர்மமாக நடந்துக்கிறது, இதெல்லாம் நம்ம நிறைய பேப்பரில், டிவியில், நிறைய நியூஸில் நிறைய நம்ம பார்க்குறோம். அதுபோல் சிக்கலில், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளில் சிக்கலில் இருக்கீங்களா? நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும். பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள். 2 வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம், 2 பிரதோஷமும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போங்க, சாமியை தூக்குங்க, வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் கடன் சுமைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். அப்போ எங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும்னாக்கா, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், வம்பு வழக்குகள்,
இன்னும் சொல்லப்போனால் பிளாக் மேஜிக்கு, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கன்னிராசி அன்பர்களே அதுக்கான வழிபாடுகள் கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருக்கிற வேலை போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குமே அந்த வேலை இல்லையே, வேலை போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், நல்ல வேலைகள் கிடைக்கும், கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. அதே போல கன்னிராசி அன்பர்களே இடமாற்றங்கள் அதிகம். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும், உயர் அதிகாரிகளாக இருந்தாலும், ஒரு நல்ல ரேங்கில் இருக்கீங்க, ஒரு ஜேடி இடி அந்த மாதிரி இருக்கீங்க, இல்லை ஒரு பிடபிள்யூ ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு எஸ்டிஓ ஏஇ அந்த மாதிரி இருக்கீங்க, ஒரு இஇ அந்த மாதிரி இருக்கீங்க, அல்லது ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஒரு டைரக்டர், ஒரு சேர்மன். அப்போது நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், இல்லை அரசியலில் ஈடுபட்டு இருந்தாலும், அரசியலில் உயர்ந்த ஸ்தானத்தில் அதிகாரத்தில் நல்ல பதவிகளில் இருந்தாலும், நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், நிறைய என்கொயரிஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், வெளியில் இல்லாமல் வேலை செய்கிற இடத்துல கூட நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரு 2000 ரூபா வாங்கிட்டாங்க, 5000 ரூபா வாங்கிட்டாங்கலாம் நம்ம அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கன்னிராசி என்பர்கள். ஏன்னா எத்தனையோ கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட வராங்க, ஒன்றுமே இல்லை சாமி 2000 ரூபா ஒருத்தர் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக கன்னிராசி. அப்போது அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அதில் உங்கள் வேலையை முடக்கி வச்சுருக்கிறது, அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் எல்லாம் முடக்கி வச்சுருக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் கிளியர் ஆகிறதுக்கான, இந்த வம்பு வழக்குகள்லாம் கூட இந்த மாதம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இவெல்லாம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மெயினாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். ரொம்ப 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 முக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்து தான். உங்களை சாமி டைவர்ட் பண்ணியிருப்பார், கிரகங்கள் உங்களை திசை திருப்பி இருக்கும். பல பிரச்சனைகளை உங்களை முன்னாடி கொண்டு நிப்பாட்டிட்டு உங்களை உடம்பை பற்றி உங்களை கவனிக்கவே விடாது. அப்போ ஹெல்த் வைஸ் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் கன்னிராசி என்பர்களே. உங்களுக்கு ஒரு பிபி இருக்கா, ஒரு சுகர் இருக்கா, அல்லது ஏதோ ஒன்று உங்களுக்கு ட்ரபுள் இருக்குமே ஆனால் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கிறது சிறப்பு. அதுக்கான டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கிறது சிறப்பு. அல்லது அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும் கன்னிராசி அன்பர்களே. சரி, ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருக்குது சாமி, நம்ம இந்த மாதம் அதை பண்ணிக்கலாமா? தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு சின்ன ஆப்ரேஷன் வச்சுருக்கோம், இந்த மாதம் நம்ம அதை செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தாராளமாக நீங்கள் அந்த ஆப்ரேஷன்லாம் செஞ்சுக்கலாம். அதுக்கான டேட் குறிக்கலாம். அதை எப்போ செஞ்சுக்கலாம், என்றைக்கு செஞ்சுக்கலாங்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அப்போ வேலை வாய்ப்புகளை கவனமாக இருக்கணும். பிஸ்னஸில் சிறப்பாக இருந்தாலுமே கூட பிஸ்னஸ்லேயே ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். தொழிலில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக இன்னொரு விஷயம், பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். பணங்காசு கொடுக்கல் வாங்கல் சமயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கு கொடுக்குறோம், எவ்வளோ கொடுக்குறோம், அந்த அடமான பொருள் இல்லாமல் கொடுக்கவே கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கன்னிராசி அன்பர்களே. அப்போ இந்த பிப்ரவரி, மார்ச் 2 மாதங்களும் உங்களுக்கு போனோம். மார்ச் மாதத்துக்கு பிறகு ஒரு சிறந்த எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஸோ இந்த 2 மாதத்தில் எந்த தவறுகளும் நடக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா இது லாங் டைம், லைஃப் டைம் அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும். ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. அப்படி ரொம்ப பிரச்சனையாக இருக்குமே ஆனால் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க.
இமீடியட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கான என்ன வாய்ப்புகள் இருக்குது, ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுது, எத்தனை நாள் இந்த பிரச்சனை இருக்கும், அதற்கான ஆலய வழிபாடுகள் என்ன, அதுக்கு எந்த மாதிரியான ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இமீடியட்டாக அந்த பரிகாரத்தில் இறங்குங்க, நல்லது நடக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு, நிறைய கன்னிராசி நண்பர்கள் இதுக்கு முன்பாக கூட பல சிக்கலில் நீங்கள் மாட்டியிருக்கலாம். அந்த பல சிக்கல்கள் கூட உங்களுக்கு இப்போ உங்கள் முன்னாடி வந்து இன்றைக்கி ஒரு அரெஸ்ட்டோ அல்லது வந்து ஒரு என்கொயரியோ அல்லது வேறு ஏதோ ஒரு பயத்தை உங்களுக்கு கொடுக்கலாம், மன பயத்தை கொடுக்கலாம், இல்லை ஒரு அவப்பெயரை உருவாக்கலாம், இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரியான ட்ரபுளில் இருப்பீர்களே ஆனால் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க, இமீடியட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் எல்லாம் எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% தனுசு ராசி என்பர்கள் நினைச்சதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுடைய போராட்டங்கள், அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. நமக்கு தெரிஞ்சு ஒரு தனுசு ராசி என்பர் ஒரு கிளைண்ட்டு ரொம்ப க்ளோஸாக ஒரு பிஸ்னஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன ஒரு லிமிட்டாக ஒரு சேல்ஸை எதிர்பார்க்குறாங்க. பட் அது அந்த மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு சேல்ஸ். அவங்களுக்கு ஒரு நல்ல நாள், அதை எப்போ பூஜை பண்ணணும், எப்போ அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், எந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது தனுசு ராசி என்பர்களே, இது உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி நடக்குது. அதில் 50% தனுசு ராசி அன்பர்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் ஜாதக அமைப்பு சரியில்லையோ, இல்லை ஒரு தசாபுத்தி சரியில்லையோ, அசுபருடைய தனுசு ராசியாக இருந்தாலும் தனுசு லக்னமாக இருந்தாலும் ஒரு புதன் தசை நடக்குது. 7-10 கூடிய புதன் கெட்ட அசுபர் ஆயிடுவார். அதே போல் உங்களுக்கு சனி பகவான் 2-3 கூடியவர் அசுபராயிடுவார். அதே போல் சந்திர தசனுக்கு 8 கூடியவர், அதுவும் உங்களுக்கு அசுபராயிடுவார். அப்போது இந்த மாதிரி அசுபருடைய தசாபுத்தி நடக்குது, கொஞ்சம் சேஞ்ச் ஓவராக இருக்குது அப்படின்னாக்கா, அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% தனுசு ராசி அன்பர்கள் மட்டும் அந்த கஷ்டத்தை விளக்குவதற்கான வழி தெரியாமல் கஷ்டப்படுகிறார்கள். அவங்களும் ஜெயிக்கலாம். அப்போ 50% தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்ல முறையில் இருக்குது. எதுவுமே செய்யாமல் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இன்னொரு பக்கம் 50% தனுசு ராசி அன்பர்கள் தேவையில்லாத பண கஷ்டங்களில், தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ அவர்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. நீங்களும் ஜெயிக்கலாம் தனுசு ராசி அன்பர்களே. இதுதான் இந்த மாதம், இது உங்களுக்கான மாதம், நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம். இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி அன்பர்களே, 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், நீங்கள் எப்படி சாமி சொல்கிறீங்க நாங்கள் ஜெயிப்போம்னு? ஏன்னா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை ரொம்ப எஜுகேட்டடாக இருப்பாங்க, குவாலிஃபைடாக இருப்பாங்க, ஐஃபையாக இருப்பாங்க, ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவலில் இருப்பாங்க, நல்ல ரேங்கில் இருப்பாங்க. அவங்க எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தால் கூட அந்த இடத்துல அவங்க 4 பேர் மதிக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. அரசியல் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. சினிமா துறையில் இருந்தால் அதுலேயும் அவங்க ரொம்ப சிறப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருந்தால் அவங்க ஒரு பெரியவங்களாக இருப்பாங்க, வயசில் சின்னவங்களாக இருப்பாங்க, அவங்கள கேட்டு தான் எல்லாமே செய்வாங்க. அப்போ தனுசு ராசி என்பர்களே, இயற்கையாகவே மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும். இயற்கையாகவே மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு காலமும் நேரமும் சிறப்பாக உள்ளது. அப்போ தனுசு ராசி என்பர்களே, அந்த மாதிரி மதிப்பு மரியாதையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு காலம் நேரம் கடுமையாக இதேனும் செய்யுமே ஆனால் கவலை வேண்டாம். அதெல்லாம்
ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகள் உள்ளன. ஆலய வழிபாடுகள், எவ்வளோ வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள் இருக்குது, பரிகாரங்கள் இருக்குது, அபிஷேகம் இருக்குது. அப்போ எதை செய்தால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சூக்ஷ்மத்தை தெரிந்து செய்வீர்களேயானால் உங்கள் கஷ்டம் எதுவானாலும் நிச்சயமாக அது விலகும். எனக்கு தெரிஞ்ச தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, மெயினாக பொம்பளை பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, வீட்டுக்கு இடங்களை ஒரு வசியம், பிளாக் மேஜிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அப்போது அவங்கள நல்வழிப்படுத்தி திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். இதுதான் வாராகி கிட்ட வந்த உத்தரவு. அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை அம்பாளுடைய கருணையினாலே, அன்னை வாராகியுடைய கருணையினால் நிச்சயமாக வின் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான், உறவு முறைகள், கணவன் மனைவி அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் அல்லது காதல் திருமணங்கள், இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தான், பிரிவுகளாக இருந்தாலும் சரி தான், அல்லது அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, சித்தப்பா பெரியப்பா பசங்க அதனால் வரக்கூடிய பிரிவுகள், அல்லது அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கிகள் அவங்கள்ட்ட வரக்கூடிய பிரிவுகள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், மெயினாக இடப்பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சொத்து பிரச்சனை இருக்கா, கவலையே படாதீங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான ஒரு வழிபாடுகளை நீங்கள் செய்வீர்களேயானால், ஆலய வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்கள் பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும், நீங்கள் ஜெயிப்பீங்க தனுசு ராசி என்பர்களே. அதே போல் மெயினாக இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசிக்கு உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கும் செவ்வாய் 2 இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் திரிகோண தொடர்பு, 1-9 தொடர்பு. 5ஆம் அதிபதி 9வது வீட்டை பார்க்குறார். 5ஆம் அதிபதி 9வது வீட்டை பார்க்குறார். எங்கேருந்து பார்க்குறாருங்க? தனஸ்தானத்திலிருந்து பார்க்குறார், குடும்பஸ்தானத்திலிருந்து பார்க்குறார், வாக்குஸ்தானத்திலிருந்து பார்க்குறார். அப்போ தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய 3 ஸ்தானங்களில் இருந்தும் அந்த செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். உங்களை யாராவது உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை பற்றி எதையும் தவறாக சொல்வார்களே ஆனால் சொன்னவன் காலி ஆகிடுவான். உங்கள் மேலே அவதூறு சொல்வார்களே ஆனால் அந்த அவதூறு சொன்னவங்க பொடி பொடி ஆகிடுவாங்க. அவங்களுடைய வேஷங்கள் கலைந்து விடும். உங்களை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது. தனுசு ராசி அன்பர்களை இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எதிரிகளே கிடையாது. நிறைய போராடுவீங்க, ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்கள் ஃபேமிலியில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் நீங்கள் வின் பண்ணக்கூடிய ஒரு கலகம் பிறந்தால் தான் நன்மை பிறக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்குமேவும் ஒரு கலகம் பிறந்தால் தான் நன்மை பிறக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசினியர்களை இது ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வெளிநாட்டு உத்தியோகங்கள் கிடைக்கும், வேலையை மிஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு புதிய ஜாப் கிடைக்கும். அதே போல் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்புக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்ய, கமிஷன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. காமனாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி தான், அல்லது ஒரு ஜாப் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கா, கவலையே படாதீங்க. ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதுக்குரிய வழிபாடுகள், இந்த கடன் சுமை எப்போ தீருமா தீராதா, அதை அடையக்கூடிய காலங்கள் என்ன, இதெல்லாம் அக்யூரேட்டாக நம்ம அதை கண்டுபிடிச்சி அதற்குரிய ஆலய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறலாம் தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத மனக்குழப்பம்,
தேவையில்லாத மன பயம். சம்பந்தமே இல்லாமல் மனசு ஒரு பயமாக இருக்குது சாமி, சம்பந்தமே இல்லாமல் ஒரு மனசு குழப்பமாகவே இருக்குது சாமி. நீங்கள் நல்லா கவனிக்கணும், அந்த கால நேரத்தை, டைமை நீங்கள் கவனிக்கணும். இந்த டைம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கவனிக்கணும், எத்தனை நிமிஷமாக இருக்குது. அப்போது தேவையில்லாத மன பயம், தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்குமே ஆனால் தனுசு ராசி என்பவர்களே, அதெல்லாம் கால நேரம்தான் காரணம். அந்த கால நேரத்தை வெல்வதற்கு உங்கள் ஜாதகத்தில் இடம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன் அதாவது நடக்காத ஒரு விஷயத்துக்கு மனசு பயந்துக்கிட்டே இருக்கும், நடக்காத ஒரு விஷயத்துக்கு மனசு பயந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது ஏன் அந்த மனக்குழப்பம் வருதுன்னா, அது சனிச்சந்திரன் சேர்க்கை, அதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கும், காரணம் இல்லாமல் இருக்காது. அப்போ 3ல் இருக்கக்கூடிய சனி பகவான் சந்திரனுக்கு 8ஆக அமைந்திருக்கிறார். உங்கள் 8ஆம் பாவத்துக்கு தொடர்பு ஏற்படுது. அப்போ தனுசு ராசி என்பர்களே, தேவையில்லாத மனபயம், மனக்குழப்பம் இருக்குமேயானால், உடல் ரீதியாகவோ ஆரோக்கியமாகவோ அந்த மனக்குழப்பம் மனபயம் இருக்குமேயானால் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் கவலையே படாதீங்க, அதெல்லாம் சரி பண்ண முடியும். தீராத மனக்குழப்பம், தீராத ஹெல்த் இஷ்யூஸு, ஆரோக்கிய குறைவுகள், திரும்ப திரும்ப அது போகிறோம் ஆனால் உடம்பு சரியாக மாட்டேங்குது. அப்போ அந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம தனுசு ராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம், இன்னும் நிறைய டைம் எடுத்துக்கலாம். இருந்தாலுமே கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய கொஸ்டின் என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய மாதமாக, ஒரு வின் பண்ணக்கூடிய மாதமாக, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னாக்கா ராசிக்கு 5 கூடியவன் உச்சம் பெற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தனுசு ராசிக்கு நல்லதே நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். ரொம்ப நாள் கழித்து மகர ராசிக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசிக்கு மிகவும் சுபராக விளங்கக்கூடிய 4-11 கூடிய அந்த செவ்வாய் பகவான் லக்ன சுபர். நீங்கள் மகர ராசியாக இருந்தாலும் மகர லக்னமாக இருந்தாலும் இந்த கால நேரத்தை நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். உங்களுடைய நேரத்தை நீங்கள் சரியாக கணிக்க வேண்டும் அல்லது கவனிக்க வேண்டும், அதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அப்போது மகர ராசி நேயர்களே, நீங்கள் மகர லக்னமாக இருந்தாலும் மகர ராசியாக இருந்தாலும், ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்குது. இப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து பரவாயில்ல, நாமளும் ஜெயிக்கலாம், நாமளும் உயிர் வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வருது. இதுக்கு முன்னாடி முடிச்சுக்கலாம் சாமி அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஹை பிச்சில் போன மகர ராசி என்பர்களாக நம்மகிட்ட இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய குடும்பம் அந்த மான அவமானங்களுக்கு கட்டுப்பட்டு போகிற சாமிக்கு வேணாம் முடிச்சுட்டு, ஆனால் அவங்களால முடிச்சுக்க முடியல. தெய்வம் அவங்கள காப்பாற்றிடுச்சு, அதுதான் விஷயம். தெய்வ அனுகூலம், குலதெய்வ ஆசீர்வாதம் இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான காலங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இதோ உங்களுக்கான ஒரு நல்ல மாதம், நல்ல நேரம், கால நேரம் இந்த பிப்ரவரி மாதம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையுது. இல்லை நீங்கள் என்ன கவனிக்கணும், ஏன் சாமி எப்படி சாமி சொல்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா, மகர ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 4க்கும் 11க்கும் உடையவன். 4ங்கிறது சுகஸ்தானம். நீங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சுகபோகங்களை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் பாவ அதிபதியும் லாபஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடிய 4-11 கூடிய அந்த செவ்வாய் மகர ராசியிலே உச்சம் பெறுகிறார். இந்த அடுத்த வரக்கூடிய 2 மாதம், பிப்ரவரி மார்ச், இந்த 2 மாதமும் அந்த செவ்வாய் பகவான் அங்கே என்ன பண்ணுறாருங்க, உச்சம் பெறுகிறார். அப்போ மகர ராசி என்பர்களே, இந்த 2 பாவங்கள் வேலை செஞ்சாலே உங்களுடைய 90% கஷ்டங்கள் விலகிடும். 4ஆம் பாவம் வீடு, வண்டி, வாகனம். ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சிருக்கீங்க,
ஒரு பூமி பூஜை போட்டிருக்கிறீங்க, ஒரு லோன் அப்ளை பண்ணிங்க, லோன் கிடைக்கல சாமி, வீடு பாதிலே நிற்குது, கண்டிப்பாக அது ரீஸ்டார்ட் ஆகிடும். அல்லது ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, வாங்கவே முடியல, நிச்சயமாக நீங்கள் அதை ரீச் பண்ணுவீங்க. அல்லது வீடு வாங்கணும், வீடு பார்த்துட்டீங்க, பாதி அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க, மீதியை கட்ட முடியல, அதையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்போ மகர ராசி என்பர்களே, விற்காத இடம், ரொம்ப நாளாக இந்த இடத்த விற்று தான் சாமி லோனை கட்டணும், ஆனால் வராங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க, வராங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க, விற்காத இடம், அதுக்கும் இந்த மாதம் ஜெயிக்கக்கூடிய காலம். அப்போ மகர ராசி என்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையில் குடும்பஸ்தானமாகட்டும், வீடு வண்டி வாகனங்களாகட்டும், வாகன யோகங்களாகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் அமைய போகுது. அதோடு மட்டுமல்ல, விற்காத இடங்கள் விற்கும், அல்லது வாங்க முடியாத இடங்களை எல்லாம் கூட வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க, சுப நிகழ்ச்சிகள் செய்ய போகிறீங்க. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான், கிரகப்பிரவேசத்தை கூப்பிடுங்க, நல்லா ஜம்முன்னு ஒரு 5 ஹோமம் அற்புதமாக செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு, கவலைப்படாதீங்க, கைராசியாக பண்ணித்தரோம். தடைகள் விலகட்டும் உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். அப்போது தடைகள் விலகும் உங்களுக்கு, அந்த வீடு வண்டி வாகன யோகத்தில் இருக்கக்கூடிய யோக தடைகள் விலகும். மெயின் அதானே, ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், அந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள். யோகம்னா என்ன, அதிர்ஷ்டம்னு சொல்லாமல் அதிர்ஷ்டத்துக்கு மேலே யோகம். அதிர்ஷ்டம்னா எப்போ ஏற்படும், எப்படி ஏற்படும்னு தெரியாது, வருமா வராதான்னு சொல்ல முடியாது. ஆனால் யோகத்தை நம்ம கணிச்சு சொல்லலாம், இது கண்டிப்பாக உனக்கு நடக்கும்டா, இது உனக்கு கொடுத்துருக்க வேண்டியது, நீ அன்றைக்கே முடிச்சிருக்க வேண்டியதுப்பா, கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு உனக்கு, நாம் இதை அடித்து சொல்ல முடியும். அதனால் இந்த யோகங்கள் உங்களுக்கு சிறப்பு. அந்த மாதிரி யோகமான காலம் இந்த மகர ராசிக்கு தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க, மகர ராசி அன்பர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை நல்லா காதல வாங்கி கிரகிச்சு, ரொம்ப கவனத்தோடு, அலட்சியம் இல்லாமல், முழு அக்கறையோடு செயல்படுவீர்களேயானால், ரொம்ப அக்கறையோடு செயல்படுவீர்களேயானால், நிச்சயமாக மகர ராசி என்பர்களே, அதுக்கு என்ன பண்ணணும் சாமி, ரொம்ப சிம்பிள். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன வேணும். சாமி நான் ஒரு வீடு வாங்கினேன், பாதிலே நிற்குது, கட்டினா இங்கே பாதில் நிற்குது, இந்த இடம் விற்கணும் சாமி, விற்கவே மாட்டேங்குது. அல்லது வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்குது, அல்லது பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பிஸ்னஸில் கொஞ்சம் ட்ரபுள் இருக்குங்க சாமி, வியாபாரம் சரியாக நடக்கலை, நல்லா போய்கிட்ட அந்த இடம் இப்போ பிஸ்னஸ் நடக்கலை. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகளை உடைக்கணும். அப்போ உடைக்கிறதுக்கான மாதம் இந்த மாதம். அதனால தான் இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, உங்கள் தெய்வம் உங்களுக்கு நல்லது செய்ய சொல்லுது அப்படி நினச்சிக்கோங்களேன். பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோமே, இல்லைனா இந்த செய்தியே உங்கள் காலை விழப்போகுது. அப்போது நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் தடைகள் விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே. சரி, வருமானம் எப்படி சாமி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக வருமானத்தை பொறுத்தவரையிலே மகர ராசிக்கு 2ல் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார், திக்பலம் பெற்றிருக்கிறார். அதோட கூட சனி பகவானுடைய தன்னுடைய முதல் பார்வை குருவை தான் பார்க்குறார். அப்போ மகர ராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த மாதம் பணவரவு தனவரவு அதிகரிக்கும், பணங்காசுக்கு குறைவு இருக்காது, நல்ல பணவரவு நல்ல தனவரவு இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற இடங்களிலிருந்து உங்களுக்கு காசு பணங்கள் வந்து சேரும், வராத பணங்காசுகள் கூட வந்து சேரும், நல்ல இன்கம் இருக்கும், கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. இன்னும் சொல்லப்போனால் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ஷாப்பாக இருக்கலாம், ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், பெரிய ரெசிடென்சியாக இருக்கலாம், 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம், அதே போல் பெரிய பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது விவசாயமாக இருக்கலாம், பில்டராக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம்,
சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், மீடியா சேனலாக இருக்கலாம், அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், நிறைய நீங்கள் எந்த தொழில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். பிஸ்னஸில் வருமானம் அதிகரிக்கும், நல்ல வருமானம் வரும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் மகர ராசி அன்பர்களே தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச மகர ராசியில் ஒரு பெரிய கம்பெனி, ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு 4000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. 2 பிரான்ச்சு, 4000 பேர் அதில் வேலை செய்கிறாங்க. 2 ஷிஃப்ட்டு, காலைல 6 to 2, அப்புறம் 2 to 9, 2 ஷிஃப்ட்டு. அப்போ மகர ராசி என்பவர்களே கடந்த ஒரு 18 மாதமாக அந்த கம்பெனிக்கு ரொம்ப நார்மலான பெரிய பிஸ்னஸ் அப்படியே டவுன் ஆகிட்டு கொஞ்சம் நார்மலாக போயிட்டு இருந்தது. நம்மக்கிட்ட வந்தாங்க. அப்போ அவங்களுடைய அந்த கம்பெனி ஒரு விசிட் பண்ணி அதற்குரிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள்லாம் செஞ்சு, ஸோ இப்போ அந்த செஞ்சு முடிக்கிறோம். அந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்துடுச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த ஆர்டர். புதிய பையர் வந்திருக்காங்க. அப்போ அந்த கம்பெனிக்கு நல்ல ஆர்டர் கிடைக்க போகுது. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கால நேரங்கள் தான் ரொம்ப முக்கியம், டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அப்போ மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், நல்ல வருமானங்கள் சேரும், நல்ல பையர்ஸ் உங்களுக்கு வருவாங்க, கவலை வேண்டாம். செல்லர்ஸும் உங்களுக்கு கிடைப்பாங்க. ட்ரேடிங்காக பண்ணுறீங்களா, அதுவும் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். மெயினாக கடன் சுமைகள் இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிறீங்க சாமி நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு, ஆனால் இந்த கடன் பிரச்சனை என்னால் தாங்கவே முடியல சாமி அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்போ அந்த கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் பிரச்சனைகளும் குறையும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அந்த கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க, அதையும் அங்கே நம்ம பார்க்கணும். அதே போல் புதுசாக தொழில் தொடங்கலாமா? மகர ராசி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க எல்லாரும். புதுசாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் கட்டாயம் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, சமயம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த சமயத்தில் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய அன்பர்கள் அந்த மகர ராசியில் இந்த தப்பு பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இது நாள் வரையில் நீங்கள் என்ன சம்பாரிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டு தான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு முறை அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு வார்த்தை கேட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து யார் பேரில் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் கேட்டு செய்வீர்களே ஆனால் உங்கள் பணம் வீண் போகாது, உங்கள் பணம் காப்பாற்றப்படும். இப்போ ஒரு குருவுடைய அட்வைஸ் உங்களுக்கு தேவை. நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரிதான். நம்ம மிகப்பெரிய சக்கரவர்த்தியும் நம்ம பார்க்குறோம். அப்போது பணங்காசு வேஸ்ட்டாக போகக்கூடாது, வீணடிக்கக்கூடாது, வீண் விரயம் ஏற்படக்கூடாது, அதை தவிர்க்கணும். அப்போ மகர ராசி அன்பர்களே நல்ல அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. வருமானம் சிறப்பாக இருக்கும், தொழில் நல்லபடியாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும், ஜாப் நல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், பேசிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு எது நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள். ஜெயிப்பது நீங்களாக இருக்கலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன்.